புள்ளி பட்டியல்லையே கீழே இருக்கிற ராஜஸ்தான் அணிக்கிட்டே நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாம வெறும் 6 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து புள்ளி பட்டியலில் மேலே இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக வர்ற சனிக்கிழமை மத்தியானம் நம்ம சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க சிஎஸ்கே அணியின் ஓனரான திரு சீனிவாசன் அவர்கள் பல கோடி ரூபாய் போனாலும் பரவாயில்ல, இந்த 3 பிளேயர்கள் சென்னைக்கே வரக்கூடாது, அப்படியே போயிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா இந்த 3 பேரும் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லிஸ்ட்டில் மேலும் 2 பிளேயர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் ஓனரான சீனிவாசன் அவர்கள் இப்போ கொடுத்திருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் முதலாவது பிளேயராக இருக்கிறதே ராகுல் திரிபாட்டி அவர் தான். ராகுல் திரிபாட்டி இதுவரைக்கும் 3 ஆட்டங்கள் சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு 3 ஆட்டத்திலையுமே ஓபனராக இறங்கி சிஎஸ்கே அணியை தோல்வி அடைய வச்சது தான் மிச்சம். இதில் பார்க்குறப்ப நமக்கே பயங்கரமாக கோபம் வர்றப்ப 3.40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்த ஓனரான சீனிவாசன் அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கு. ராகுல் திரிபாட்டி அடுத்த ஆட்டங்களில் இருந்து சிஎஸ்கே அணி பக்கம் அவர் ஓபனராக இறங்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2வது இடத்துல இருக்கிறதும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஹோடா. தீபக் ஹோடா அவரை யாருமே வாங்க முன் வரல. ஆனாலுமே நம்ம சிஎஸ்கே 1.5 கோடி ரூபாய் கொடுத்து தீபக் ஹோடா அவரை வாங்கியிருந்தாங்க. அவரும் 2 ஆட்டம் சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டாரு. எந்த ஒரு சின்ன பங்களிப்பும் சிஎஸ்கே அணி ஜெயிக்க உதவவே இல்லை. அதனால தீபக் ஹோடா அவர் சிஎஸ்கே அணிக்கே வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காரு ஓனரான ஸ்ரீனிவாசன். அடுத்து இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் கொடுத்து ரீடைன் பண்ணியிருந்த சிவம் தூபே அவர் மேலையும் சிஎஸ்கே ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பயங்கரமா ரொம்ப கோபமாக இருக்காரு. ஏன்னா சிவம் துபே ஒரே ஒரு சீசன் தான் சிஎஸ்கே அணிக்காக நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல பல கோடி ரூபாய் செலவு செஞ்சும் அதுக்கப்புறமா எந்த ஒரு பயனும் இல்லாத மாதிரி தான் சிவம் துபே விளையாண்டுட்டு இருக்காரு. குறிப்பா ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. அதே சிவம் துபே ஒரு 50+ ரன் அடிச்சா நிச்சயமா சிஎஸ்கே அணி ஜெயிச்சிட முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை சிஎஸ்கே அணிக்காக சிவம் துபே அவர் கொடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால சிவம் துபே அவருக்கு ரொம்ப பெரிய எச்சரிக்கை, அதாவது சிஎஸ்கே அணியை விட்டு வெளியேற்றப்படுவீங்க அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஸ்ரீனிவாசன் சிவம் துபே அவருக்கும் கொடுத்திருக்காரு. அப்புறம் கடைசியா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கப்பட்டிருந்த நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவருக்கும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு சின்ன எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்து அஸ்வின் அவரை வாங்கியிருந்தாலும் 3 ஆட்டமும் விளையாண்டாரு. 3 ஆட்டத்தில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பங்களிப்பு பேட்டிங்லையும் சரி அதே போல போலிங்லையும் சரி அஸ்வின் அவர் தரவே இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதுவும் நம்ம சிஎஸ்கே அணியை ஒரு வகையில் பாதிக்க தான் செய்யுது. அதனால அஸ்வின் அவருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சுமாரான பங்களிப்பாவது கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு உங்களுடைய பக்கம் இருந்து தேவைப்படுது. அப்பதான் சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அஸ்வின் அவருக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ராகுல் திரிபாட்டி தீபக் ஹோடா இவங்க 2 பேருமே ஸ்குவாட்ல இருக்கக்கூடாது, அப்படியே ஓடி போயிடுங்க. அதே போல சிவம் தூபே நம்ம அஸ்வின் 2 பேருக்குமே ஒரு லேசான சின்ன எச்சரிக்கையை கொடுத்து அடுத்தடுத்த ஆட்டங்களில் சிஎஸ்கே அணி ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு விளைவாக ஆகும் அப்படின்னு ஒரு பரபரப்பான அறிக்கையை சிஎஸ்கே அணியின் ஓனரான திரு சீனிவாசன் அவர்கள் தற்போது சொல்லியிருக்காரு.